Introduction. You must have heard people in the countryside saying, நாம் கண்டிப்பாக மக்களிடமிருந்து கீழ்க்கண்ட வரிகளை கேட்டிருப்போம். When sheep collect and huddle, tomorrow will puddle. செம்மறியாடுகள் ஒன்றாக சேர்ந்து வாலாட்டினால் நாளை மழை வரும். If ants march in a straight line, expect rain. எறும்பு கூட்டம் ஒரே நேர்கோட்டில் சென்றால் மழை வரும். Phrases like a cold morning, sunny day, cloudy day and rainy day refer to the weather. வாக்கியங்களான குளிர்ந்த காலை, வெயிலான காலை, மேகக்கூட்டங்கள் இருந்த காலை மற்றும் மழை நாள் ஆகியவை வானிலையை குறிக்கின்றன. Weather refers to the state of atmosphere at a particular place at any given time, denoting the short-term variations of atmosphere in terms of temperature, pressure, wind, moisture, cloudiness, precipitation and other elements. வானிலை என்பது வளிமண்டலத்தின் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் குறிப்பிட்ட நேரத்தில் சிறு மாற்றங்களாக ஏற்படும் வெப்பநிலை, அழுத்தம், காற்று, பனிமூட்டம், ஈரப்பதம், மேகமூட்டம், மழை வீழ்படிவு போன்ற மற்றும் மற்ற கூறுகளில் ஏற்படும் மாற்றமாகும். Weather is highly variable from time to time, day to day and place to place. வானிலை என்பது நேரத்திற்கு நேரம், நாளுக்கு நாள், இடத்திற்கு இடம் மாறக்கூடியது. Weather is not constant, it is always changing within hours every day. வானிலை மாறக்கூடியது. இது ஒரு நாளில் மாறக்கூடியது. எப்பொழுதும் ஒரு நாளில் மாறக்கூடிய ஒரு மணி நேரத்தில் அல்லது ஒரு நாளில் மாறக்கூடியது. On the other hand, climate is the average weather conditions of an area for a long period of time. அதே வேளையில் காலநிலை என்பது சராசரி வானிலை, ஒரு நீண்டகாலத்திய சராசரி வானிலையை குறிப்பதாகும். ஒரு பகுதியின் நீண்டகால சராசரி வானிலையை குறிப்பதாகும். The World Meteorological Organization (WMO) has suggested data for a period of 30 consecutive years. The World Meteorological Organization (WMO) has suggested data for a period of 30 consecutive years to be referred for calculating the climatic averages of various weather elements. உலக வானிலை ஆய்வு நிலையம் 30 வருடங்களுக்கான தகவல்களை காலநிலை மாற்றத்திற்கு பரிந்துரைத்துள்ளது. Climate is constant. காலநிலை மாறாதது. It is permanent condition of a place. இது ஒரு இடத்தின் நிரந்தர நிலையை குறிப்பதாகும். The ancient Greeks called the tilt of latitude as klima. பண்டைய கிரேக்கத்தில் இது கிளிமா என குறிக்கப்படுகிறது. Literally meaning slope. அதன் பொருள் சாய்வு என்பதாகும். Or inclination. அதன் பொருள் சாய்வு. Then the earth was divided into 7 latitudinal regions. பூமி 7 அச்சங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. 7 அச்சு பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. Called climata என்று அழைக்கப்படுகிறது. The word came into modern European languages as clime or climate. இந்த வார்த்தை நவீன யூரோப்பிய மொழியில் கிளைம் அல்லது கிளைமேட் என அழைக்கப்படுகிறது. denoting the average weather condition. சராசரி வானிலையை குறிப்பதாகும்.